ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நளினி மெஸ் ரெசிபிஸ் இல்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரிக்கு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்டும் ஃப்ரூட் சாலடும் தான் செய்ய போகிறோம். நம்ம ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கும்போது தனித்தனியாக வச்சோன்னா டக்குன்னு காலியாகாது. இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டாவோ இல்லை ஃப்ரூட் சாலடாவோ செஞ்சு கொடுக்கும்போது சீக்கிரமாக காலியும் ஆயிரும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பாலில் ஒரு 50 ml to 100 ml அளவுக்கு தனியாக எடுத்துகிட்டு மீதி பாலை நான் அடுப்பில் வச்சிட்றேன். காஞ்சிட்டுக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துறேன். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ பாலுமே பாதி அளவுக்கு காஞ்சிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு காயும் போதே பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன். இந்த சர்க்கரை நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரிக்கு கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சுகராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வரட்டும். பாலுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு வரப்போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கஸ்டர்ட் பவுடரோட பால் சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே கட்டி ஆயிரும். ஸோ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம ஊற்றின கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா பாலோட மிக்ஸ் ஆகி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ பாலுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரப்போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததாமல் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம அப்பப்போ இடையில இந்த மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டி மேலே ஆடை சேர்ந்த மாதிரி சேர்ந்துடும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாதி அளவுக்கு ஆறுனதாமல் நல்லா அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இது ஆறும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நல்லா பீட் பண்ணி விடும்போது நம்மளுக்கு கஸ்டர்ட் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஃப்ரிட்ஜில் நைட்டே வச்சிடலாம். இப்போ நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மார்னிங் சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, நேந்திரப்பழம், ஒரு ஆப்பிள், 2 நார்மல் வாழைப்பழம், ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்லைஸ் பெருசு பெருசாக வேணால் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்லைஸாக தான் போட்டிருக்கேன். மாதுளம்பழத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக தோலை மேலே சீவிட்டு உடைக்கும் போது ஈஸியாக உடஞ்சி வரும். நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ மாதுளம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்ச கிரேப்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில்லுன்னு இருக்கிற கஸ்டர்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கஸ்டர்ட் நல்லா சில்லுன்னு நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ண ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைனாக ஃப்ரூட் சாலட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு நேந்திரப்பழம், ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், திராட்சை, அப்புறம் பிஸ்தா, கொஞ்சம் டேட்ஸ் ஒரு 4-5 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன ஸ்லைஸாக. நம்ம ப்ளைனாக ஃப்ரூட் சாலட் செய்யும்போது நம்ம கொஞ்சம் ட்ரை நட்ஸ் போட்டோம்னா அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். நம்ம வேணால் ட்ரை நட்ஸ் சேர்த்துலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தையுமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா தனியாக வாழைப்பழம் கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, சில பேர் ஆப்பிள் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட் சாலடாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே உள்ளே போயிடும். இல்லை ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இல்லை நைட் டின்னர், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.
இப்போ மாதுளம்பழத்தையும் உரித்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ட்ரை நட்ஸ் கிரேப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிரேப்ஸை வந்து நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துருக்கேன். டேட்ஸுமே பார்த்திங்கன்னா கொட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி சேர்த்துறேன். ஹனி வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான ஃப்ரூட் சாலட், ஹெல்த்தியான டேஸ்டான ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆயிருச்சு. இது 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.